மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார் தம்மை என்றும் அதற்காக தந்தார் தேவன் நம்மை வந்தடைய செய்தார் தம்மை என்றும் அதற்காக தந்தார் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி வேதம் சொல்லுகிறது பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொன்னாரே சொல்லுவோமா நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுவோமா அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட செய்திடுவே பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட செய்திடுவேன் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி அவர் நம்முடைய அடைக்கலம் நம்முடைய கோட்டை ஒரு பொல்லாப்பும் நம்மை வருவதே இல்லை வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாதபடி அவர் காத்துக் கொள்வார் தேவன் எந்த அடைக்கலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே தேவன் எந்த அடைக்கலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார் சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னார் கால
அவர் நம்மை காத்துக்கொள்ள வல்லமை உடையவராக இருக்கிறார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை குறித்து இந்த நாளிலே கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர் சவுல் என்று அழைக்கப்பட்டார். அந்த பெயருக்கு எபிரேய மொழியில், ஹீப்ரூ லாங்குவேஜில் சவுல், கிரேக்க மொழியில் அது பவுல் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக அந்த இஸ்ரேல் தேசத்தில் எல்லா மக்களுக்குமே 2 பேர் இருக்குமா. இப்போ நமக்கும் 2 பேர் இருக்கும், அப்படி தானே? செல்ல பேர் ஒன்று இருக்குமா இருக்காதா? ஜெரோம் சாம்வேல், அவன் எப்படி கூப்பிட்றோம் நாங்கள்? தம்பி அப்படின்னு கூப்பிடுவோம். அப்போ 2 பேர் என்ன, ஜெரோம். காலேஜில் எப்படி கூப்பிட்றாங்க? ஜெரோம்னு கூப்பிட்றாங்க. நாங்கள் சாம்னு கூப்பிடுவோம். இப்படி பெயர்களை வழங்கக்கூடிய முறை பல முறைகள் இருக்குது. அந்த தேசத்தில் அப்படி இருக்குது. அதனால் நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே சவுலை பவுலாய் மாற்றியது போல் என்னை மாற்றும், எங்களை மாற்றும்னு சொல்லி. அப்படி இல்லை, ஒரே பெயர் தான். அந்த ஒரு மொழியில் சவுல்னு இருக்குது, இன்னொரு மொழியில் பவுல்னு இருக்கு. அதாவது எபிரேய மொழியில் கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவன் அர்த்தம். ஆண்டவர், நாங்கள் கேட்டோம், ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி. கிரேக்க மொழியில் தாழ்மையான, எளிய, சாதாரணமான அப்படின்னு அர்த்தம். தர்சு என்ற ஒரு ஊர், அவங்க ஊர் எருசலேம். எருசலேமிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகிற வழியில் அவர் திடீரென்று ஆண்டவரால் சந்திக்கப்பட்டார், தொடப்பட்டார். எதுக்காக அவர் போனார் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்களை என்ன செய்யணும்? கொலை செய்யணும். கிறிஸ்துவை யாரெல்லாம் ஆராதிக்காங்களோ அவங்கள துன்பப்படுத்தணும். அதுக்கு ராஜாட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு, அப்படி எங்கெல்லாம் ஜபக்கூடம் நடக்கு போய் அவங்கள துன்பப்படுத்துவோன்னு சொல்லி போகிற வழியில்
ஆண்டவர் அவரை சந்தித்து என்ன சொன்னார்? நீர் யார் அப்படின்னு அவன் கேட்டான். நன்றாக படித்த ஒரு மனிதர். அவர் வந்து கமாலியேல் என்ற ஒரு பெரிய ஞானியிடம் அமர்ந்து கற்றுக்கொண்டவர். ஒரு கலெக்டர் ரேங்கில் இருந்தவர் அவர். அதனால தான் மின்னல் மாதிரி திடீர்னு வந்து கண் பாதிக்கப்பட்ட உடனே நீர் யார் அப்படின்னு கேட்டோம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமேன்னு சொன்னார். அப்போ நீ துன்பப்படுத்துகிற இயேசு அப்படின்னு சொல்லி இந்த பவுல் இயேசுவை சீஷராக அவரை ஏற்றுக்கொள்ளலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த காலங்களில் அவரை பார்க்கவே இல்லை. அவருடைய சீஷராக இல்லை, அப்போஸ்தலர்லாம் கிடையாது. அவர் நோக்கம் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தணும்னு சொல்லி போகிற வழியில் ஆண்டவர் அவரை சந்தித்து 3 நாட்கள் பார்வை இல்லாதவராக வைத்திருந்து, அதுக்கப்புறம் அனனியா என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதனுடைய வீட்டில் போய் என்னாச்சு? அவருக்கு மீன் செதில் போன்றவை கண்ணிலேருந்து விழுந்து பார்வையடைந்து உடனடியாக இயேசுவே கிறிஸ்து என்று என்ன செஞ்சார்? பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எல்லாருக்கும் சந்தேகம் வந்துட்டு, நேற்று வரைக்கும் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் கொலை பண்ணான், அடிக்கவும் துன்புறுத்தவும் இருந்தான். அன்னைக்கு இது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகம் இருந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பவுல் அநேக ஆசியா நாடுகளில் பிரயாணம் பண்ணி புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு பெரிய சுவிசேஷ வீரர். இஸ்ரவேல் தேசத்தினுடைய மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், மேசியா அவர்களுக்கு மாத்திரம்தான் உண்டு. மேசியா என்பவர் யாருக்கு வருவார்? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காகவே வருவார். அவர் வேறு யாருக்கும் சொந்தமானவர் அல்ல. அதனால் புறஜாதிகளுக்கெல்லாம் அந்த கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் விளக்கி சொல்லி பேதுருவை தகுதிப்படுத்தி அதன் மூலமாக கொர்நேலியுவினுடைய வீட்டில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதாக தான் முதல் ஜெபக்கூட்டம். யூதர் அல்லாத ஒரு வீட்டில் நடந்த ஜெபக்கூட்டம். அதற்கு பிறகு ஆண்டவர் சவுலை தெரிந்து கொண்டார், பவுலாக அழைத்தார். அவனை பவுல்னு அழைத்தார். அதனால் அந்த பவுல் பல தேசங்கள் சுற்றி திரிந்து கடற்பயணங்கள் செய்து அநேக கஷ்டங்கள் பட்டு ஆண்டவருடைய அன்பை குறித்து அவர் சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் இதில் ஒரு நிகழ்ச்சி நடக்கு. அந்த அத்தேனே என்ற பட்டணத்தில் அந்த மக்கள் 2 மக்களை கொடுத்துருக்கு. எப்பிக்கூரர், இன்னொன்று ஸ்தோயிக்கியர். அப்படின்னா எப்பிக்கூரர்னா என்ன அர்த்தம்னா, அவங்க கோட்பாடு வந்து சிற்றின்ப கோட்பாடு. ஜாலியாக எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும், அவ்வளோதான். உலக வாழ்க்கை என்பது எதுக்கு? வாழ்க்கை வாழ்வதற்கே. அதுதான் அவர்களுடைய கோட்பாடு. ஸ்தோயிக்கியர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எந்த பற்றும் கிடையாது. ஏதோ வந்தோம் போனோம், வெந்ததை தின்றோம், விதி வந்தால் சாவோம். இது அவங்களுடைய கோட்பாடு. அந்த கூட்டத்துக்கு தான் அப்படி பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களெலாம் ஞானிகளாக இருந்தாங்க. அவங்களுடைய வழக்கம் என்னமா இருந்துதான், அந்த அத்தேனே பட்டணத்தில் உள்ள எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறு ஒன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. வீட்டில் சாப்பிடணும், மார்ஸ் மேடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து எல்லோரும் உட்காந்து என்ன செய்யணும்? என்ன செய்வாங்களாம்? நவமான காரியங்களை சொல்லுவாங்க, கேட்பாங்க. புதிய புதிய காரியங்களை என்ன செய்யணும்? யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா அது எல்லோரும் சேர்ந்து பேசுவாங்க. இப்படி நடந்ததான், அப்படி நடந்ததான் அப்படின்னு சொல்லி பேசி பொழுதுபோக்குவாங்க. அந்த இடத்துல பவுல் போய் நின்று என்ன செஞ்சார்? நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாருங்கள். ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார்கள். அப்போ எல்லாம் மார்ஸ் மேடையில் போய் நினைஞ்சாங்க, இங்கே வா, நீ என்ன அங்கங்கே சொல்லிகிட்டு இருக்க? இங்கே மார்ஸ் மேடையில் நின்று
நீ என்ன சொல்லணுமோ அதை எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து என்னதென்று அறிய மனதாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே பவுல் என்ன செஞ்சான், மேடையின் நடுவில் நின்று அந்த ஊர்க்காரங்களை பார்த்து என்ன சொல்கிறான், அத்தனேரே, அப்புறம் எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். அந்த ஊர்க்காரங்கள்லாம் எப்படி இருந்தாங்க, நல்ல பக்தியுள்ள ஜனங்கள். முதல்ல என்ன பார்த்தோம், அந்த ஊர் முழுவதும் எப்படி நிறைஞ்சிருந்தது, விக்கிரகங்களால் நிறைந்திருந்த. உடனே தான் இவருக்கு ஒரு வைராக்கியம் வந்துச்சு. அதை சொன்னான் அவன், நம்ம ஊர்லேயும் அப்படி தான் இருக்குது. என்ன மயில் கல் இருக்கும் பார்த்தீங்களா, மயில் கல், அதுக்கு குங்குமம் வச்சு சந்தனம் போட்டு மாலை போட்டால் நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க, அதையும் கும்பிடுவாங்களா கும்பிட மாட்டாங்களா? மயில் கல்லை கும்பிடுவாங்களா கும்பிட மாட்டாங்களா? கும்பிடுவாங்கலாம். அதே மாதிரி இங்கே ஏரலில் ஒரு சேர்மன், முன்னால் சேர்மன் ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் என்ன செஞ்சிட்டாங்க, சுவாமி ஆக்கிட்டாங்க. இப்போ அவர் பேர் என்ன பேர், சேர்மன் சுவாமி. அவர் ஒரு கடவுள். அப்படி நிறைய கடவுள் இருக்காங்க, அப்படிதானா? என்ன காரணம், பக்தி. எதை பார்த்தாலும் நினச்சிவாங்க, பயப்படுவாங்க, கன்னத்தில் 2 போடுவாங்க. இந்த அத்தேனே பட்டணம் மாதிரி தான் நம்ம ஊர்னு. நம்ம ஊரில் மக்களும் அறியாமல், ஆண்டவர் சொன்னார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள்னு சொல்லி. அது நம்ம ஊருக்கு ரொம்ப பொருந்தும். பக்தியுள்ள ஜனங்கள் நம்ம ஊரில் இருக்காங்க, நம்மளோட அதிகமான பக்தியில் இருப்பாங்க, அப்படிதானா? ஆனால் உண்மை எது என்று தெரிஞ்சால் என்ன செய்வாங்க, உண்மையாக ஏற்றுக்கொள்வாங்க. அந்த முயற்சியில் தான் இந்த பவுல் அவங்ககிட்ட பேசினார். அவன் சொல்கிறான், நீங்கள்லாம் தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், உங்கள் ஊர் முழுசும் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்கு உரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது, ஒரே ஒரு பீடம் மட்டும் சாமி இல்லாமல் வெத்தாக இருந்துச்சு. அதில் என்ன எழுதி வச்சுருந்தது, அறியப்படாத தேவனுக்கு, அன்னோன் காட், டு த அன்னோன் காட், அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருந்தாங்க. இவன் அதை சொன்னான். எல்லாம் நிறைய பீடங்கள் இருந்தது, நிறைய சாமி இருக்குது. பாளையங்கோட்டையில் போயிருக்கீங்களா? தசரா சமயத்தில் பாளையங்கோட்டையில் ஊருக்குள்ளே போய் பார்த்துருக்கீங்களா? பாளையங்கோட்டை ஊருக்குள்ளே எப்படி இருக்கும், ஒரு 1500 கோயிலாவது இருக்கும். பார்த்துருக்கீங்களா, பார்க்கலையா? இல்லை வெளிநாட்டிலேருந்து அந்த மாதிரி பார்க்கிங்க. நம்ம பாளையங்கோட்டையில் மைசூருக்கு அடுத்தபடியாக அதிகமாக பெரிய தசரா எங்கே கொண்டாடுறாங்க, பாளையங்கோட்டையில் கொண்டாடுவாங்க, சவுத் பஸாரில். சரிதானா? மார்க்கெட்டில் இப்போ அந்த கட்டடம் கட்டுவதற்காக அந்த கிரவுண்டை வந்து இப்போ இது பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைன்னா அந்த 10 சப்பரமும் என்ன செய்யும், அங்கே போய் நிற்கும், அப்படிதானா? தசரா. என்ன இதனுடைய பொருள் அப்படின்னு சொன்னால், தேவதா பக்தி உள்ளவர்கள், ரொம்ப கடுமையான பயம், எதை பார்த்தாலும் நினச்சிவாங்க, கன்னத்தில் போடுவாங்க, பயப்படுவாங்க. அதே மாதிரி தான் இவர் நான் சொல்கிறாரு, நான் ஊர் முழுசும் சுற்றி பார்த்தேன், ஒரே ஒரு பீடத்தில் மட்டும் என்ன இருந்தது, அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதியிருந்தது. அந்த தேவனை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். இதுக்கு எவ்வளோ பெரிய ஞானம் வேணும் பார்த்தீங்களா? விசேஷத்துக்கு ஞானம் வேணும், அப்படிதானா? நம்ம கிராம ஊழியங்களுக்கு போகும்போதெல்லாம் இதே மாதிரி அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணுவாங்க. எங்களுக்கு சுவிசேஷம் வேண்டாம், வெளிநாட்டு சாமி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் சாமி சரியா, நாங்கள் டீ குடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேராக என்ன செஞ்சுருவாங்க, உள்ளே இறங்கி போயிடுவாங்க. மொத்தமாக கூட்டமாக நின்று பிரசங்கம் பண்ணால் தான் எதிர்ப்பு தெரியும். 2 பேராக பர்சனல் இவாஞ்சலிசம் சொல்லி வீடு வீடாக போய் ஏதாவது ஜப குறிப்பு இருக்கா, யாராவது சோம் இல்லாமல் இருக்காங்களா, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், வேண்டான்னா நாங்கள் கம்பல் பண்ண மாட்டோம்னு சொல்லி நினச்சிவாங்க, இறங்கி ஊரை ஒரு சுற்றி வந்துடுவாங்க. அப்படி நாங்கள் போகும்போது அந்த ஊரில் போன உடனே எதிர்ப்பு, சண்டை, வேன் அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. ஊர் தலைவர் வந்தார்.
அவர் மாற்று மதத்தினுடைய பெரிய தலைவர். அவர் என்ன சொன்னார்னா, ஏய் அவங்க பாட்டுக்கு அவங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கன்னு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போனார். அவங்க வீட்டில் ஒரு உடல்நல குறைவான ஒரு மகள் இருக்கா, இவளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இன்னொரு முறை ஒரு ஊருக்கு போயிருந்தோம், தென்காசி பக்கத்தில் பெரிய கோயில் கூட நடந்துட்டு இருந்துச்சு. ஊர் முழுசும் ஸ்பீக்கர் கட்டியிருந்தாங்க. இதில் நாங்கள் கொண்டு போன வேனில் உள்ள ஸ்பீக்கர் என்ன செய்யாது, நாங்கள் பேசுறது கேட்குமா? கேட்காது. அப்படி போகும்போது எங்கள் வேனில் இருந்த ஒருத்தருக்கு, அந்த ஊருக்காரருக்கு சொந்தம், என்ன மாப்பிள்ளை எங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் இப்படி சுவிசேஷம் அறிவிக்க வந்தோம். அதுக்கேம்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்க? உடனே அந்த மைக்கு போட்டு தானே கூப்பிட்டாரு. மைக்கு போட்டு என் மருமகன் கையில் கொடு அப்படின்னாரு. அந்த ஊர் முழுசும் என்னது, காஸ்பல் அறிவிக்கப்பட்டது, சுவிசேஷம். ஒரு பெரிய ஆச்சரியமான நிகழ்ச்சி. நாங்கள் போன கிராமத்து ஊரிகள். அப்படி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா ஞானமாக சொல்லணும். ஏன்டா ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, ஏன் இப்படி ஏசுன்னு சொல்லிட்டு அலைதீங்க அப்படின்னு கேட்டார். நான் கையில் பைபிள் வச்சுருந்தேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 18, 19, 20 வாசித்து காட்டினேன் அவர்கிட்ட. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இதை அறிவிக்க சொல்லி எங்களுக்கு வேதத்தில் இது ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்காருன்னு சொன்னேன். உடனடியாக அப்படி சொன்னேன். ரொம்ப எதிர்ப்பாளர் என்ன சொன்னார், அப்படியா சரி சொல்லுங்கள், சொல்லிட்டு போங்கன்னு சொன்னார். அப்படி என்ன செய்யணும்னா ஞானமாக பேசக்கூடிய இது வரும். அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த பவுல் என்ன சொல்கிறாரு, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களா, அந்த அறியப்படாத தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவர் பாடுபட்ட காரியங்களை குறித்து அவர் சொன்ன காரியங்களெல்லாம் சொல்கிறார். உலகத்தையும், அந்த வசனம் பாருங்கள், அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில், கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. மறுஜாதியான ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாக்கிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு எனக்கு அவர் ரொம்ப பக்கத்தில் இருக்காருப்பா அப்படின்னு சொன்னோம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று பாட்டு படித்து வச்சுருக்காங்க, சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறார். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் அவர் கட்டளையிடுகிறார். இதில் என்ன சொல்கிறாரு, மனம் திரும்பணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்கிறான். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருக்க அவர் வருகிறார். அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் நினைஞ்சிருக்காரு, விளங்க பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த வசனங்களில் அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பிரசங்கம் எந்த இடத்துல எப்படி சொல்லணும்னு என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக பவுல் அந்த இடத்துல அத்தேனே என்ற பட்டணத்தில் நமக்கு முன்மாதிரியாக செஞ்சு வச்சுருக்கார். சரிதானா? இதில் அதுக்காக தான் நான் முதல்ல விசுவாச பிரமாணத்தை நான் எல்லாரையும் வாசிக்க வச்சேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் என்ன செய்ய மாட்டார், வாசமாகிறார். வானத்தையும் பூமியையும் உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். அந்த விசுவாச பிரமாணத்தை நல்லா என்ன செய்யணும், மனப்பாடமும் படிச்சிருங்க. வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின அந்த ஒவ்வொரு வசனமும் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி இதை சேர்க்கணும் இதை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி பல நூற்றாண்டுகள் அதை மீண்டும் மீண்டும் அதை ரிஃபைன் பண்ணி நமக்கு இப்போ கடைசியாக அதை கொடுத்துருக்காங்க. அதனால் விசுவாசம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி அவங்க முதல்ல டீச் பண்ணுறதை பார்க்குறோம். எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது என்ன, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படையான காரணம் விசுவாசம். விசுவாசம் என்ன செய்யும், கேள்வினால் வரும். கேள்வி எதனால் வரும்,
தேவ வசனத்தினால் வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினால் வரும். அப்போ விசுவாசத்தை துவக்கிறவர் அவர், விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர் தான். நம்ம ஆவியின் கனிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 9 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அதில் விசுவாசம் இருக்கும். அதே மாதிரி ஆவியின் வரங்களை குறித்து கொரிந்தியருக்கு எழுதும்போது அதுலேயும் 9 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த 9லும் விசுவாசம் இருக்கும். அப்போ ஆவியின் கனி, ஆவியின் வரமாகிய அந்த விசுவாசம் கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த பவுல் அந்த அத்தேனே பட்டணத்துக்காரங்களுக்கு என்ன செஞ்சார்? உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை குறித்து தைரியமாக அறிவித்தார். 2வது சொல்கிறார், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர்கள் கைகளால் பணிந்து கொள்ளுகிறதும் இல்லை. எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்தவர் அவர் தான், எல்லாருக்கும் சுவாசத்தை கொடுத்தவர் அவர் தான் சொல்லி ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள், வாசிங்க. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். 1 கொரிந்தியர் 15:45 பார்த்தீங்கன்னா அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆதாமுக்கு நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக ஆக்கினார். அதையும் சுருக்கமாக அந்த இடத்துல பவுல் பிரசங்கம் பண்ணுறார். இது அறிவிக்கப்பட வேண்டிய நற்செய்தியில் ஒரு முக்கியமான பகுதி. அவர் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினார். நமக்கு நாம் இன்று விட்டுக்கொண்டிருக்கிற மூச்சு அது தேவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அவர் ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்மை ஜீவ ஆத்மாக அவர் நம்மை ஆக்கியிருக்கிறார். இந்த சுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டதுனால, கொடுக்கப்பட்டபடி அவர் என்ன சொல்கிறாரு? வரும் நாளில் நம்ம என்ன செய்வார்? ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் என்ன கொடுத்துருக்கிறாரு? ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வர வேண்டிய விஷயம் என்னது? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இப்போ பிரதானமான வாக்குத்தத்தம் அப்படின்னா அதுதான், நித்திய ஜீவனை அளிப்பேன். அதுதான் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன்னா என்னது? ஜீவன்னா என்னது? உயிர், சுவாசம். நித்திய ஜீவன்னா எந்நாளும் இருக்கக்கூடிய சுவாசம். அது நித்திய காலமாக ஆண்டவரோடு வாழும் வாழ்க்கை நமக்கு உண்டு அப்படிங்கிறது தான் நம்முடைய விசுவாசம். அப்படிதானா? இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். அது கஷ்டம் இல்லாத வாழ்க்கை. நம்ம அங்கே ஒன்றுமே செய்ய வேண்டாம். என்ன செய்யணும்? ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பரிசுத்தவான்களும் தூதர்களும் சேர்ந்து போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்தலத்தில் உட்கார்ந்து அவரோடு நாமும் சேர்ந்து தேவாதி தேவனை என்ன செய்யணும்? துதிக்கணும். அதுதான் நம்முடைய விசுவாசம். அந்த காரியத்தை குறித்து பவுல் 2வதாக சொல்கிறாரு, ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்மை ஜீவ ஆத்மாவாக ஆக்கினார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்களுக்கு டீச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மனம் திரும்புதலை குறித்து சொல்கிறார். ஆராதனை